என் புருஷனை உன் கைக்குள்ள வச்சு ஆட்டுற. நீ என்னோட ராஜீவ பகடக்காயா வச்சு உருட்டு. பதிலுக்கு நான் உன்னோட துவாரகேஷ பந்தயத்துல பணைய வைக்கிறேன். யார் யார் இந்த ஆட்டத்துல ஜெயிப்பாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாமா? இங்க பாருங்க, தேவையில்லாம அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? தைரியம் இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியா வாங்க, மோதி பார்க்கலாம். அந்த ஆட்டம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ராகவன் வீட்ல நான் இருக்கேன். உனக்கு அது ஞாபகம் இருக்கட்டும். மாமியார் எனக்கு அடிமை, மாமனார் என்னோட பணியாளு, நாத்தனாரும் மச்சினரும் எனக்கு அடிமைங்க. அப்படித்தான் நான் அவங்கள வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும் உன்னை ஜெயிக்க? அடுத்ததா நான் கை வைக்க போறது, நீ கனவு கண்டுட்டு இருக்கிய ஒரு சாம்ராஜ்யம், ரெண்டாவது மருமகங்கிற ஸ்தானம். அதுலதான் துவாரகேஷ்க்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவன் ஜாதகம் இப்போ என் கையில. அவனை எப்போ எப்படி வளைக்கணுங்கிறது எனக்கு அத்துப்படி. அண்ணி போடுற ஆட்டத்துக்கு மச்சின சத்தியமா ஆடுவான். புது மருமக கூடிய சீக்கிரமா வருவா. எல்லா இழப்புக்கும் தயாரா இருந்துக்கோ. இங்க பாருங்க, நீங்க எதுல வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா ஏன் துவாரகேஷ என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என் காதலோட அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங். அது உங்களால இடிக்கலாம் முடியாது. ஐயோ போடி முட்டாள். 50 மாடி கட்டடமா இருந்தாலும் இப்ப யாரடி அஸ்திவாரத்தை தோண்டி இடிக்கிறாங்க? கட்டடத்துல அங்கங்க குண்டு வச்சு ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை ஒரே அமுக்கு, சீட்டு கட்டு மாதிரி பொல பொல பொலன்னு கட்டடம் கொட்டும். 5 நிமிஷத்துல தரமாட்டம் ஆயிடும். அந்த காரியத்தை தாண்டி நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன தில்லுமுள்ளு பண்ணாலும் ஆட்டோ ஸ்னேகா, இவ்ளோ நேரம் ஆட்டோ வர வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உமா கிட்ட தோத்து போயிட்டோன்னு வருத்தப்பட்டுக்காத. உலகத்துல நிறைய பேரு உன்ன மாதிரி முட்டாளுங்க தான். கூடிய சீக்கிரம் நீ என் கட்சிக்கு வர வேண்டியத பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். வரட்டுமா செல்லம்? பாய். போங்கண்ணா. சார், யார் சார் நீங்க? என் பேர் ஹரிச்சந்திரன், நிதர்சன பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். டாக்டர் முத்துலட்சுமியை நான் பார்க்கணும். மேடமை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லம்மா, ஒரு அவசர விஷயம். அப்பாயின்மெண்ட் வாங்கல, ஆனா பார்த்து தான் ஆகணும். சரி சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மேடமை கேட்டு சொல்றேன். நன்றிம்மா. சார், மேடம் இன்னைக்கு பிஸியா இருக்காங்களா? இன்னொரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க. இல்லைங்களேம்மா, இன்னைக்கு அவங்கள பார்த்தே ஆகணும். மேடம், பார்த்துட்டு போயிடுறேன். சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார். வணக்கம் முத்துலட்சுமி மேடம். ஐயோ மேம், நான் அனுப்பல, அவரா உள்ள வந்துட்டாரு. ஐயோ, அவங்களே எங்க முறைக்கிறீங்க? அவங்க மேல எந்த தப்புமே இல்லைங்க. அவசியமா உங்களை பார்க்க வேண்டி இருந்தது, அதுதான் அவங்க சொல்ற பேச்சை மீறிட்டு உள்ள வந்தனுங்க. சார், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க சார். அவசியமா வெளியே போய்தான் ஆகணுமா? அவங்க பேரு முத்துலட்சுமி, உங்க பேர் என்னங்க? என் பேர் எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல, நாளைக்கு பத்திரிக்கையில போடணும்ல, 2 பேர் சேர்ந்து பத்திரிக்கையால வெளியே துரத்திட்டாங்கன்னு. சார் உட்காருங்க, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே மேம். பிரஸ்ஸையும் மீடியாவையும் நான் ரொம்ப மதிக்கிறவ. அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்தது உங்க தப்பு. இட்ஸ் ஓகே, வந்துட்டீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர் கருணாகரன் உங்களுக்கு தெரியுங்களா? கேட்கறேன்னு இல்லைங்க, டாக்டர் கருணாகரன் உங்களுக்கு தெரியுங்களா தெரியாதுங்களா? தெரியும். அதுக்கு என்ன? இல்லைங்க, உங்களை மாதிரி அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கலான்னு போனணுங்க. அவர் என்ன சொல்லுங்க?
இன்டர்வியூ கொடுத்தாரோ இல்லையாங்க, முத்துலட்சுமி முத்துலட்சுமின்னு உங்க பேரையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாருங்க. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி உங்க ஆஸ்பத்திரி, இது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஏதோ புதுசா ஆரம்பிச்சுக்கிற கிளினிக்கை நடத்த விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்களாமே. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, கோவப்படாதீங்க, இன்னும் முடிக்கவே இல்லையில்ல. இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் யாரு, அவங்க பேர் என்ன, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எப்படி ஓனர் ஆனீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் உங்களை உறுதிப்படுத்திட்டு பத்திரிகையில் எழுதணும் இல்லைங்களா, அதுக்காகத்தானுங்க வந்தேன். என்ன மிரட்டுறீங்களா? கருணாகரன் அனுப்பிச்ச ஆளா நீங்க? என்ன மிரட்ட சொல்லி உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? இதெல்லாம் சொன்னது இந்த கருணாகரன் தானே? அட நீங்க என்னங்க அவர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? அவர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லி அனுப்பலீங்க. ஆனாலும் அதுதானுங்களா உண்மை. அவர் திரும்பவும் இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை ஏத்து நடத்தலான்னு வந்தபோது அவரை திருப்பி அடிக்கல நீங்க. இது என்னோட ஹாஸ்பிட்டல். நீங்களா ஆரம்பிச்சீங்க? ஆமா, நான் தான் ஆரம்பிச்சேன். 20 வருஷமா ஜெயில இருந்துட்டு கருணாகரன் இப்பதான் வெளியே வந்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லைங்க, அவர் பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாங்கிற வரைக்கும் எனக்கு தெரியுங்க. தெரியும்ல. அப்ப அத போய் உங்க பத்திரிக்கையில ஹெட்லைன்ஸ்ல எழுதுங்க. அப்படியெல்லாம் எழுதிட முடியுங்களா என்ன? ஏன்? ஏன்னா போன வாரம் தான் மந்திரியோட அப்பாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சிகிச்சை பண்ணிட்டு போயிருக்காரு. அது மூலமா பத்திரிக்கை மீடியாலாம் அந்த ஆஸ்பத்திரியே தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்குது. அப்புறம் எப்படிங்க அவரை பத்தி நான் தப்பா எழுத முடியும்? பதில் சொல்லுங்க. All right. Will you just come to the point? ஏதோ பிளானோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பணம் ஏதாவது வேணுமா? பணம் எதுக்கு கொடுக்குறீங்க? லஞ்சமா? ஏன் உண்மையை மறைக்க பாக்குறீங்களாங்க? உண்மையை மறைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தீங்கன்னு நாளைக்கு பத்திரிகையில் எழுதிட்டுமா? Will you just get the hell out of here? Security! Security! Doctor staff! யாரும் வாங்க! சீக்கிரமா வாங்க! எங்க போய் தொலைஞ்சுங்க? சீக்கிரமா வாங்க! Security! Security! Doctor! மேடம், முதல்ல வெளிய பிடிச்சு தள்ளுங்க. சார் வாங்க சார். யார் சார் நீங்க? ஹலோ, பத்திரிகைக்காரங்க. பாத்தீங்களா, உண்மை அப்படியெல்லாம் வெளியே தள்ளிட முடியாதுங்க. உண்மை தானா போகணும், தானா திரும்பி வரணும். இப்ப நானா போறணுங்க, ஆனா கண்டிப்பா வருவனுங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? Useless people! இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போய் தொலைங்க. Shamba! 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 தயா, டென்ஷனா இருக்கடா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வரியா? இங்க ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்து தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாண்டா. என்னோட சரித்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கா, எப்படி தான் இருக்கும் தெரியல. இவ யாரு என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா வா. நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கோம்மா. உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. அப்பதான் நம்ம கான்டாக்ட்ல இருக்கோங்கிறதே யாருக்கும் தெரியாது. இன்னும் எத்தனை நாள் அந்த சாக்கடையில இருந்து கஷ்டப்பட போற? என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தின அந்த ஸ்னேகா நல்லா இருக்க கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். அவளை நாசம் பண்ணணும்னா துவாரகேஷ அவகிட்ட இருந்து பிரிக்கணும். அது நான் இந்த வீட்ல இருந்தாதான்ப்பா நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா. நம்ம சைடுல யாராவது ஒரு நல்ல பணக்கார பொண்ணா இருந்தா பாருங்கப்பா. அவ கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு துவாரகேஷ்க்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நாம பாத்துக்கணும். நான் துவாரகேஷோட ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன். சரி, இப்ப நீ எங்க இருக்க? காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன்ப்பா. அந்த வேலை நீ எதுக்கு பண்றவுமா? இருக்கட்டும்பா. நான் என்ன காய்கறி வாங்குறதுக்கா வந்தேன்? அந்த சாக்குல உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். அப்பா, நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். நான் அப்புறமா பேசுறேன்ப்பா. சரி உமா, ஓகே, பாய். பாய். எப்படி ஷாமலா பொறுமையா இருக்கிறது? அதுவும் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என் தங்கச்சி கஸ்தூரியை ஈவரக்க இல்லாம கொண்டு இருக்கான். ஆனா
என்னமோ சமுதாயத்தையே சீர்திருத்த வந்தவன் மாதிரி டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதை என்னால வேடிக்கை பார்க்க முடியுமா? ஐயோ, அந்த கருணாகரனை தான் சட்டம் தண்டிச்சிடுச்சே. சட்டம் தண்டிச்சது தண்டிக்கல, அது எனக்கு தேவையில்லை. என் தங்கச்சி கஸ்தூரி சாவுக்கு காரணமான அவனை நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. என் தங்கச்சி கிடைச்சது மரணம். ஆனா அவளை கொன்ன அந்த ராஸ்கலுக்கு வெறும் ஆயுள் தண்டனை. அதையும் முடிச்சிட்டு வெளியில வந்துட்டான், சுகமா இருக்கான். என்னமோ பெரிய உத்தம மாதிரி மீடியாவுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எங்க நாம சாதாரணமானவங்க, நம்மளால என்னங்க பண்ண முடியும்? அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான். நீங்க இப்போ அந்த கருணாகரனை கொல்றதுனால செத்து போன உங்க தங்கச்சி உயிரோட வந்துட போறாங்களா என்ன? சொல்லுங்க. அதுக்காக நடக்கிற அநியாயத்தை வேடிக்கை பார்க்க சொல்றியா? அப்படி பார்த்தா மானமுள்ள மனுஷன் இல்லடினா. இங்க பாருங்க, உங்களுக்கு வேற வயசாயிட்டே இருக்கு, செய்ய வேண்டிய கடமைங்க பாக்கி இருக்கு. துவாரகேஷ் கல்யாணம், பிரியாவோட கல்யாணம், இது ரெண்டையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே காலம் போயிடுங்க. இந்த ரெண்டுத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருங்க. தப்பு செஞ்சவங்கள தெய்வம் தண்டிக்கும். அது பத்தாதுரே, அது பத்தாது. அந்த கருணாகரனை நான் தண்டிக்கணும். அவனை நான் பழி வாங்கியே ஆகணும். ஏதாவது செய்யணும், செய்வேன். என்னை கையால் ஆகாதவன்னு நினைக்காத. ஓஹோ, ராகவனோட தங்கச்சி கஸ்தூரி, அவளை கொன்ன அவ புருஷன் கருணாகரன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கான். அவனை பழிவாங்க ராகவன் துடிக்கிறான். இது நல்ல தகவலா இருக்கே, இது வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லையே. அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனையை கிளப்ப சொல்லணும். அந்த கருணாகரன் சாவு என்னைக்கு இருந்தாலும் என் கையில தாண்டி ஷாமளா. ஓ, போதும், நிறுத்துறீங்களா? இந்த சத்தம் போடதான் நீங்க மறுபடியும் இங்க திரும்பி வந்தீங்களா? இது சத்தம் இல்லடி, சபதம். அறிவு கெட்டவளே, பெரிய யோ மாதிரி எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. ஆமா, பிரியா எங்க? அந்த கழுதை எங்க போய் ஊர் சுத்துதோ? அவ கழுத இல்லடி, நீ தான் கழுத. அறிவு கெட்டவளே, ஆகாத ஊத்தி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவளுக்கு பயந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. மருமகளுக்கு ஜால்ரா அடிக்கிற முதல் மாமியாரா உலகத்துல ஒன்னதாண்டி பாக்குறேன். அவ கூட சேர்ந்து வேஸ்ட் பண்ற டயத்தை மகளை வாட்ச் பண்ண செலவு பண்ண. பிரியா போற பாதை சரியில்லை ஷாமளா. வயசு பொண்ணு எங்க போறா வரான்னு கேட்டா உங்ககிட்ட பதிலே இல்ல. கொஞ்சமும் பொறுப்பே இல்லாம பேசுறிய ஷாமளா நீ. ஆமா, நீங்க ஆவுன்னா பொட்டியை தூக்கிக்கிட்டு ஊரு கிளம்பி போயிடுவீங்க. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுக்கு போய் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம தங்குவீங்க. அப்புறம் திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்து இங்க வந்து என்கிட்ட கத்துவீங்க. உங்க பொறுப்பு அவ்வளவுதானே. நாங்க இங்க போறேன் வரேன்னா குடும்பத்து மேல அக்கறை இல்லாம எங்கேயும் போகல. பொறுப்பா நீ இருக்கேங்கிற தைரியத்தால தான் நான் வெளியில போறேன். ஆனா இவ்வளவு புத்தி கெட்டவளா நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே ஷாமளா. ஏங்க, நான் புத்தி கெட்டவன்னு உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? இப்ப நான் என்ன சொன்னேன்? பிரியா மேல ஒரு கண்ணு வச்சுக்கேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அதான் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, நான் தான் புத்தி கெட்டவளாச்சே. நீங்களே உங்க பொண்ணை வாட்ச் பண்ணுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை நீ எனக்கு அதை திருப்பி சொல்லுவியா? சொல்லிக்க. பிரியாவை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் என் கோபத்தை கூட ஏற கட்டிட்டு திரும்பி இங்க வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்க. பிரியாவை வாட்ச் பண்றது தான் எனக்கு ஒரே வேலை. ஐயோ, பிரதீப் விஷயம் மாமா காதுக்கு போயிடுச்சு போல இருக்கே. அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். நீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்க போதும். 2 எழுத்துக்காரி அடிச்சு துரத்திட்டு புதுசா உனக்கு முளைச்சிருக்க 2 கொம்பையும் முறிக்கிறண்டி. உன் திமிரு கொட்டத்தையும் அடக்கிறண்டி. இந்த ராகவன் யாருன்னு புரிய வைக்கிறேன். உங்க எல்லாரையும் என் காலில் விழ வைக்கிறண்டி. ஏ ராகவா, நீ என் காலில் விழறியா இல்ல நான் உன் காலில் விழறேன்னு பார்க்கலாம். துவாரகேஷ், அப்பா ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாருக்கா. ஆமா, நீ ஏன் கேட்டல இருக்க? என்னாச்சு?
மாமா ஏதாவது திட்டினாரா இல்லை ஏதாவது சண்டையா? நான் உங்ககிட்ட மாமா பிறந்த நாள் எப்போன்னு கேட்டேனா? 2 நாள் முன்னாடி மாமா ராத்திரி 10 மணி இருக்கும் ஃபோன் பண்ணாரு. அப்புறம் நீ இன்னைக்கு மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினியான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். நான் அக்காக்கு ஃபோன் பண்ணல மாமா, உங்க பிறந்த நாள் தான் எனக்கு தெரியுமேன்னு சொன்னேன். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாருக்கா. ஐயோ துவாரகேஷ், அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்பதான்டா எனக்கு புரியுது அவரு ஏன் 2 நாளா என் மேல வெறுப்ப கொட்டிட்டு இருக்காருன்னு. என்னக்கா சொல்ற? எனக்கும் கதிருக்கும் நடுவுல நடந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. அக்கா என்னக்கா சொல்ற? இது துவாரகேஷ் பைக்காச்சே. அன்னைக்கு மொட்டை மாடியில கதிரோட நான் பேசிட்டு இருந்தேன். இவரு திடீர்னு வந்துட்டாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டாரு. எனக்கு சமாளிக்க வேற வழி தெரியாம உன் பேரை சொல்லிட்டேன். ஏதாவது பேசி சமாளிக்கணுமேன்னு நினைச்சு நீ போன் பண்ணி அவரோட பிறந்த நாளை கேட்டேன்னு சொன்ன. என் பொய்ய அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் பாவிடா, பெரிய பாவிடா. ஏங்க எப்படி பண்ண? நீ ஏங்க அந்த ராஸ்கல் கதிருக்கு ஃபோன் பண்ண? 4-5 தடவை அவன் என்ன ரோட்ல பார்த்து மிரட்டினான்டா. அதான் நீ அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னியேக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த பொறிக்க ரோட்ல வச்சு அடி அடின்னு அடிச்சேன். எங்க அக்கா வாழ்க்கையை கெடுக்காத, உன் மச்சானுக்கு துரோகம் பண்ணாத போட்டு மிதிச்சேனேக்கா. அதுக்கப்புறமா திருந்தலையா அவன்? நீ அவன்கிட்ட நியாயம் கேட்டதும் அவனை அடிச்சதும் அவனை இன்னும் கோவக்காரனா மாத்திடுச்சு. உன் தம்பிய வச்சு என்ன அடிக்க வைப்பியான்னு என்ன மறுபடியும் மிரட்டுறான்டா. உன் தம்பிய கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். போலீஸ் விசாரிச்சா உனக்கு எனக்கு நடுவுல இருக்கிற தொடர்பு சொல்லுவேன். அப்புறம் நீ நடுத்தருவுல தான் நிப்ப. உன் புருஷன் அவமானத்துல சாவான்னு மிரட்டுறான்டா. துவாரகேஷ் அவன் சொல்றான், நீ எனக்கு வேணும், சாயங்காலம் வரைக்கும் தான் கேடு, இல்லனா பின் விளைவுகளை சந்திப்பேன்னு அசிங்கமா பேசுறான்டா. அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா பாதிக்கப்படுறது நானா இருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா அவமானத்துல தலகுனிய போறது என் அப்பாவி புருஷனோ, எந்த பாவமும் செய்யாத ஆர்த்தியோ அவளோட குழந்தையும் தானடா. அதுக்கு தானே நான் பயந்தேன். அதனாலதான் அன்னைக்கு நான் என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து நானா அவனுக்கு போன் பண்ணி பேசினேன். அப்ப கூட நான் அவன்கிட்ட வெறும் பேச்சு பேசல, சாபம் கொடுத்த மாதிரி தான் பேசினேன். நான் சாக போறேன், என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டினதுமே என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிடுச்சு. இனிமே நான் வாழ்ந்து சாதிக்க போறது ஒண்ணுமே கிடையாது, நான் சாகுறேன், என் பொணத்தை கூட நீ தொட முடியாதுன்னு சாமி சத்தியமா நான் அதை தாண்டா பேசினேன். நான் அவங்கிட்ட தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல துவாரகேஷ். அது அந்த கடவுளுக்கே தெரியும். அப்ப கூட அவன் சொல்றான், சாகறதுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை நான் எப்படி என் புருஷன்கிட்ட சொல்லுவேன்? எந்த பொண்ணுடா சொல்லுவாங்க? நான் ஏண்டா துவாரகேஷ் இன்னும் உயிரோட இருக்க? அவனை நான் எப்பவே சாவடிக்கிறேன். அவன் உயிரோடவே இருக்க கூடாது. அந்த வார்த்தையை அவன் சொன்னப்பவே நான் செத்து இருக்கணும்டா. ஆனா நான் சாகல. ஏன் தெரியுமா? என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. என்ன கட்டிக்கிட்டு அவரு எந்த சந்தோஷமும் அனுபவிக்கவே இல்லடா. அக்கா ஆமாண்டா, அவரு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு. அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு கூட எனக்கு தெரியல. அவரோட நல்ல மனசுக்கு செருப்பா என்ன தச்சு போட்டாலும் அதுக்கு கூட நான் தகுதியானவளா என்னன்னு எனக்கு தெரியலடா.
கடைசியா நான் செத்து போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன்டா. அக்கா என்னக்கா பேசுற நீ? அப்படிலாம் சொல்லாதக்கா. கடவுள் சத்தியமா நான் செத்துற வேண்டாம். அப்படி சொல்லாதக்கா. உன் மேல தப்பு இல்லக்கா. மாமா ரொம்ப நல்லவருக்கா. அவர் நிச்சயமா ஒண்ணு மன்னிச்சு ஏத்துக்குவாருக்கா. அவரை ஏத்துக்கலாம்டா, அது அவரோட பெருந்தன்மை. ஆனா அதுக்கு உங்க அக்கா அருகதை இல்லடா. என் வாழ்க்கையில ஒரு சறுக்கல், ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அது அவர் என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. அந்த சம்பவம் நடந்ததாலதான் அவரு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நான் கல்யாணத்துக்கு தயங்கினேன். சத்தியமா சொல்றேன் துவாரகேஷ், என்னைக்கு நானும் அவரும் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோமோ, என்னைக்கு நான் அவர்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னனோ, அந்த நிமிஷமே அந்த கதிரை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என் மனசுல ஒரு துளி கலங்கம் கூட இல்ல.